சாத்தான்குளம் ஜபராஜ் ஃபெனிக்ஸ் அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தனப்போ அவமானம்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார்? அதேதானே அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் அதே தானே? அதே சிபிஐ தானே? ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க? ஏன்னா தமிழக வெற்றி கழகம் டிவிகே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம். அதனால அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு காரணம். அதாவது 19/6/2020 2 பேரையும் துடிக்க அடிக்கிறாங்க. அடித்த உடனே நைட்லாம் இரவுலாம் வச்சு தண்ணி ஊற்றி அடிக்கிறாங்கன்னு வச்சுங்க. தண்ணி ஊற்றி அடிப்பாங்களா, அது மாதிரி அடிச்சிட்டாங்க. காலையில் 8 மணிக்கு போனால் போகுதுன்னு கொண்டு வந்து 2 பேரையும் சாத்தாங்குளம் ஜிஹெச்சுக்கு கொண்டு வராங்க. சாத்தாங்குளம் ஸ்டேஷனில் அந்த ஃபுட்டேஜ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போது 8 மணிக்கு கார் உள்ளே வருது, போலீஸ் காரு. 8:06 அதில் எஸ்ஐ பாலகிருஷ்ணன் ஒருத்தர் உள்ளேருந்து இறங்குறாரு. 8:35 அப்பா மகனையும் 2 பேரையும் கைத்தாங்களா இறங்கி வராங்க. 8:35 மருத்துவ அறைக்குள்ளே போகிறாங்க. மருத்துவருடைய அறைக்குள்ளே போகிறாங்க. இதில் வந்து நிறைய விஷயங்களை நீதிபதி சுட்டி காட்டியிருக்காங்க. அந்த பிளட் ஸ்ட்ரெயின் வந்து ரத்தம் வந்து ஒரு லத்தியில் இருந்தது, அதை வந்து டிஎன்ஏல மேட்ச் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற கம்புகளில் இல்லை அப்படின்னு சொல்லி எதிரி தரப்புகளில் வந்து வாதாடும் போது அது தேவையில்லைன்னு சொல்லி அதுக்கான நிறைய வழக்கின் முன் உதாரணங்களை நீதிபதிகள் எடுத்து வச்சாங்க. எனவே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு லத்தியில் ரத்தம் இருந்தாலும் அது மேட்ச் ஆயிருக்கும் போது அது வந்து அவர்கள் அடித்ததுனால தான் அது நடந்திருக்குன்னு. 2வது, அங்கிருந்து அவர்கள் வந்து கோயில்பட்டி கிளை சிறைக்கு ஒரு தனியார் வாகனத்தில் கொண்டு சென்றிருக்கின்றார்கள். காவல்துறை வாகனத்தில் கொண்டு செல்லாமல் அந்த தனியார் வாகனத்தினுடைய சீட்டெல்லாம் ரத்தம் பிளட் ஸ்ட்ரெயின்லாம் எடுத்து மாதிரி எடுக்கப்பட்டிருக்கிறது. சிபிஐ மொத்தத்தில் இந்த சிபிஐ வந்து இந்த வழக்கை மிக நேர்மையாகவும் திறமையாகவும் இந்த வழக்கை கொண்டு போனாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியின் போது சாத்தான்குளம் இன்சிடென்ட், ஜெயராஜ் பெனிக்ஸ் அப்பா பையன் ஒரே ஒரு பெரிய அளவில் 24 மணி நேரம் பிரேக்கிங் நியூஸ் போட்டு அதை வந்து கிளின்னு நம்ம ஊடகங்கள் முழுக்க கிழிச்சுதான். ஏன்னா அது எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு 2021 இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த நிமிஷம் வரைக்கும் 28 லாக்அப் டெத். 28 லாக்அப் டெத். யாராவது சொல்றீங்களா? எந்த சேனலாவது டெய்லி விவாதம் பண்றீங்களா? எப்படி இவ்வளவு லாக்அப் டெத் வருது? போலீஸுக்கு எப்படி வந்து இவ்வளவு தைரியம் வந்து கூட்டிட்டு போய் நீ விசாரணை பண்ணி அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணு, கேஸை போடு, அடிச்சு கொள்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? அடிச்சு கொள்ள சொல்லி உங்க முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னாரா? எல்லாத்துக்கும் ஸ்டாலின் தான் பொறுப்பேற்கணும். ஸ்டாலின் ராஜினாமா பண்ணணும். கடந்த 2020 வருடம் 22ஆம் தேதி என் தம்பியும் எங்கள் அப்பாவும் இந்த சாத்தாங்குளம் போலீஸாரால் அடித்து, அதாவது ஒரு தப்பு செய்யலை, ஏதாவது தப்பு செஞ்சிருந்தாரு பரவாயில்ல, விசாரணைன்னு சொல்லி எங்கள் அப்பாவை கூட்டு கொண்டு போய் என் தம்பி முன்னாடி அடித்து ஏன் அடிச்சிங்கன்னு கேட்டதுக்காக அவனையும் கொடூரமாக கண்மூடித்தனமாக அடிப்படாத உடம்புல இடமே கிடையாது, அவ்வளோத்துக்குள்ள ரத்தம் சொட்ட கொடூரமாக அவங்களுடைய ரத்தத்தை மிருகங்களாட்டம் அவங்களுடைய துணியை பனினை வச்சு துடைக்க வச்சு அவ்வளோ கொடூரமாக கொலை செஞ்சாங்க. 3 வருஷம் ஆயிட்டு. இன்னையோட இந்த 2023 வருடங்கள் ஆயிட்டு, 3 வருடங்கள் ஆயிட்டு. ஆனால் இன்னும் எங்களுக்கான நீதி வந்து என்ன கிடைக்கல. அப்போ கூட அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணவே இல்லை. பென்னிக்ஸோடைய பின்பகுதி அந்த கைலி இருக்கு இல்லையா, அவர் கட்டியிருக்கிற அந்த லுங்கின்னு சொல்லுவீங்கள்ல, அதில் பின்னாடி புட்டம் பூரா அந்த பின்பகுதி பூராமல் ரத்தம் அப்படி பெருசாக பரவலாக கரை இருக்கும். அந்த ஃபுட்டேஜ் தான் நம்ம இப்போ ரிலீஸ் பண்ணுறோம். அவங்க 2 பேரும் ஒவ்வொரு ஆளாக
வெளியே வராங்க. அந்த ரத்தக்கரை படிஞ்ச அந்த வேட்டியை வந்து சுற்றி போலீஸ் நின்று நம்ம யாரும் பார்த்துடாமல் இருக்கிறதுக்கு அந்த கைலியை மாற்றுறாங்க. அங்கே வேலை பார்க்குற லேடி போலீஸ் ஒன்று சொல்லுது, ஐயா ஐயா சீக்கிரம் போங்க ஐயா, இல்லைங்க ஆதாரத்தை அழிச்சிட போகிறானுங்கன்னு. அவரை அப்படியே கையை மடக்கிட்டு குத்துறதுக்கு வந்திருக்கானோ ஐயா இந்த போலீஸ்காரனுவா. இது ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை விட ஒரு போலீஸ்காரன் உயர்ந்தவன் கிடையாது, ஒரு எஸ்பி உயர்ந்தவன் கிடையாது, சாவியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு அவரே மிரட்டுறானுங்க. அப்போ இவனுக்கு எப்படிப்பட்ட போலீஸ் பாருங்க. யார் வந்திருக்கா, அவர் கையில் காலில் கூட விழுந்திருக்கலாம், ஐயா தப்பு நடந்து போச்சு ஐயா நீங்கள் இதை பண்ணிட்டீங்கன்னா காவல்துறையோட மாண்பே போய்டும். அதை நீதிபதி ஒத்துக்க மாட்டார். உன் மேலே கொஞ்சமாவது இறக்கப்படுவதற்கான ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும், எதுவுமே இல்லை. வல்ல ஒரு ரவுடி பசங்க மாதிரி மிரட்டியிருக்காங்க. ரவுடி பசங்களே ஜட்ஜை கண்டா ஓடிடுவாங்க, போலீஸை கண்டா ஓடிடுவாங்க. அந்த அளவுக்கு பண்ணி அவர் அறிக்கை தாக்கல் பண்ணிட்டு போயிட்டார். இவனுங்கெல்லாம் காட்டு மிராட்டிகளாக இருக்கானுங்கன்னு. நேற்றுக்கு எத்தனாவது முறை பெயில் வந்தோ அந்த பெயில் தள்ளுபடி ஆகி போச்சு, விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் என்ன ஒரு பெரிய பியூட்டினா, வழக்கு டிலே ஆகிறதுக்கு வந்து அந்த ஒரு அப்பா ஒரு மகன் கடை மூட கொஞ்சம் தாமதமாச்சு, அவ்வளவுதான் தப்பு. அதுக்கு அவங்களுக்கு கிடைச்சது மரணம். தைனாலத்ரி 3 வருஷம் ஜூன் 19 தேதி தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான் குளம். கோவிட் லாக்டவுன் நடக்குது. ஜெயராஜ் என்ற 51 வயது கடைக்காரர் கொஞ்சம் தாமதமா கடை மூடினார்னு சொல்லி போலீஸ் அவரை ஸ்டேஷன் கியூ அழைத்து சென்றாங்க. அவர் மகன் பெனிக்ஸ் 31 வயசு அப்பாவுக்காக ஸ்டேஷனுக்கு வந்தான். அவனையும் உள்ளே இழுத்தாங்க. அன்னைக்கு இரவு முழுக்க இரவு 7:42 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை அவங்க 2 பேரையும் லாட்டியால் அடிச்சாங்க. உடம்பை கழற்றி அவமானப்படுத்தினாங்க. செக்ஷுவல் அசால்ட் பண்ணாங்கன்னு குற்றச்சாட்டு. ஸ்டேஷன் கதவை பூட்டிட்டு சத்தம் கேட்காம உள்ளே கொடுமை நடந்துச்சு. ஜூன் 22 பெனிக்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இறந்தான். ஜூன் 23 ஜெயராஜ் இறந்தார். ஒரு குடும்பம் 2 நாள்ல தனியாகி போச்சு. இந்த செய்தி வெளியே வந்தது, தமிழ்நாடு கொதிச்சது. இந்தியா முழுக்க ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. சோஷியல் மீடியால ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் அண்ட் ஃபெனிக்ஸ் என்று லட்சக்கணக்கான பேர் குரல் கொடுத்தாங்க. மദ്രാஸ் ஹைகோர்ட் மோட்டிவ் கேஸ் எடுத்துக்கிச்சு. சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சது. 10 போலீஸ்காரர்கள் அரெஸ்ட் ஆனாங்க. ஸ்டேஷன் சுவர்ல இரத்தக்கரை, டிஎன்ஏ எவிடன்ஸ், மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், உடம்பு முழுக்க காயங்கள் எல்லாமே ரெக்கார்ட்ல இருந்துச்சு. போலீஸே கொன்னாங்கன்னு சாட்சியங்கள் சொன்னது. ஆனா நீதி கிடைக்க 6 வருஷம் ஆச்சு. ஜெயராஜ் ஓட மனைவி செல்வராணி, மகள் பர்சிஸ் ஒவ்வொரு கார்ட் டேட்லயும் போனாங்க, அழுதாங்க, போராடினாங்க. உலகம் மறந்தாலும் அவங்க மறக்கல. பர்சிஸ் சொன்னாங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நடந்ததை முழுசா சொல்லல. ஆனா வேர்டிக் கேட்டு அவங்க அழுதாங்க. 6 வருஷம், 1000 கோர்ட் அப்பியரன்சஸ். ஒரு குடும்பத்தோட வலி வார்த்தையில சொல்ல முடியாது. ஏப்ரல் 6, 2026 இன்னைக்கு மதுரை ஃபர்ஸ்ட் அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜ் முத்துக்குமரன் தீர்ப்பு சொன்னாரு. 90 போலீஸ்காரர்களுக்கும் மரண தண்டனை. இன்ஸ்பெக்டர் ஸ்ரீடார் உட்பட 2 பேரையும் கொன்னதால டபுள் டெத் பெனல்டி. ஜட்ஜ் சொன்னாரு, சாதாரண குடிமக்கள் இந்த குற்றம் செஞ்சிருந்தா ஆர்டினரி பனிஷ்மெண்ட் போதும். ஆனா போலீஸே கொன்னிருக்காங்க. இது சொசைட்டி வார்ட் கான்ஷியன்ஸ் உலுக்கிய குற்றம். மேக்சிமம் பனிஷ்மெண்ட் மட்டுமே இதுக்கு பதில். இந்த நேரத்துல இந்த வழக்கை பற்றி நடிகர் விஜய் பேசின கருத்தும் மீண்டும் கவனத்தை ஈர்க்குது. அவர் கேள்வி எழுப்பினார். சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் கேஸ் சிபிஐக்கு மாற்றும் போது அது அவமானம்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார்? அதேதானே? அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் இரண்டும் ஒன்றுதானே? அதே சிபிஐ தானே? ஏன் நீங்க அங்க போய் ஒழிஞ்சுக்கிறீங்க? தமிழக வெற்றி கழகம் சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்பில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கணும்னு நாங்க ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம். அந்த பயத்துல தான் நீங்க ஒன்றிய ஆட்சிக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறீங்களா? இந்த கேஸ் முடிஞ்சிடல. மரண தண்டனை ஹைகோர்ட்ல கன்ஃபார்ம் ஆகணும். சுப்ரீம் கோர்ட் வரலாம், இன்னும் வருஷங்கள் ஆகலாம். ஆனா இன்னைக்கு ஒரு தாய்க்கு ஒரு மகளுக்கு 6 வருஷமா காத்திருந்த நீதி கொஞ்சமாவது கிடைச்சிருக்கு. ஜெயராஜ் பெனிக்ஸ் உங்களை இந்த நாடு மறக்கலை. பி ஜெயராய் 261 to 2020. ஜே பெனிக்ஸ் 17/8/2000 to 2020. Justice delayed but not denied.